உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதனுக்கு ஆடை எவ்வளவு முக்கியமோ அது போல தோல் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு ஆகும். இந்த தோல் ஆரோக்கியமாக இருப்பதை பொறுத்துதான் அழகு என்பது நமக்கு தோன்றுகிறது. இந்த தோலுக்கு மிக முக்கியமான சத்துவத்தை நாம் பெறுவது என்று சொன்னால் அன்றாடம் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடுவது. இந்த கொய்யாப்பழம் என்பது ஒரு கொய்யாப்பழத்திலே 5 ஆப்பிளுக்கு இணையான விட்டமின் சி செறிந்திருக்கிறது. இந்த விட்டமின் சி சத்துவம் ஆன்டி கேன்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலே, ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே புற்று வாராமல் தடுப்பது மட்டுமல்லாமல் மற்ற நோய்களையும் தடுத்து நிறுத்துகின்ற வல்லமை உடையது. அதோடு கூட எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. இந்த கொவ்வா என்று சொல்லுகின்ற கொய்யா பழத்திலே லைகோபீன் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவும் இருக்கிறது. அதனுடைய விதையோடு நாம் சாப்பிடுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற நார் சத்துக்கள் மலச்சிக்கலை போக்குவதாக விளங்குகிறது. இது கொலாஜன், எலாஸ்டின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்வதனாலே தோலுக்கு நல்ல மினுமினுப்பையும் சுருங்கி விரியும் தன்மையையும் தரக்கூடியதாக இந்த கொய்யா உணவாகி மருந்தாகிறது என்பதனாலே அன்றாடம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவது என்பது நல்ல ஆரோக்கியத்தை தரும் என்பது சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சிலர் எனக்கு வாசனை தெரியவில்லை, சுவை தெரியவில்லை, எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி நான் உணர்கிறேன் என்று சொல்லுவார்கள். த லாஸ் ஆஃப் சென்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது லாஸ் ஆஃப் டேஸ்ட் என்று கூட நாம் சொல்லலாம். சுவை தெரியாமல் இருப்பது, வாடை மனம் தெரியாமல் இருப்பது. இதற்கு நம் வாயிலே, வாய், மூக்கு, காது, தொண்டை இவற்றிலே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற தொற்று கிருமிகள் மிக முக்கியமான காரணமாக வந்து அமைகிறது. இதற்கு ஆப்பிள் சிடர் வினிகர், சுத்தமான ரா என்று சொல்லுவார்கள், அதாவது சுத்தமான ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனோடு சம அளவு தேன் சேர்த்து அன்றாடம் காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை என்று சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் சாப்பிட்டு வருவதனாலே த லாஸ் ஆஃப் சென்ஸ் என்று சொல்லுகின்ற மனத்தை உணர முடியாத தன்மை, சுவையை உணர முடியாத தன்மை, இவை இரண்டையும் போக்கி பற்களுக்கும் வாயிலே இருக்கின்ற உமிழ்நீர் சுரப்பி மற்ற சுரப்பிகளுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. சுவாசத்தை சீர்படுத்துகிறது, கொழுப்பு சத்துவத்தை கரைக்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கால்வாய் ஓரங்களிலே, வாய்க்கால் ஓரங்களிலே, ஏரி ஓரங்களிலே, நீர்ப்பாங்கான இடங்களிலே தானாக வளர்ந்து நமக்கு நல்ல மருத்துவ குணங்களை தரக்கூடிய ஒரு கீரை குப்பை கீரை. சாதாரணமாக குப்பையிலே இது அதிகமாக வளர்வதனாலே குப்பை கீரை என்று சொல்லுவது வழக்கம். இது அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரையை போல இலைகளை பெற்றிருப்பது அதிகமான மருத்துவ குணங்களை இது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. அமராந்தஸ் விரிடிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிக்வீட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே ஒவ்வாமை என்கின்ற நோயை போக்கக்கூடிய மருத்துவ குணங்களை, பல்வேறு வேதிப்பொருட்களை உள்ளடக்கியதாக திகழ்கிறது.
டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்ந்து சிறுநீரை வெளித்தள்ளி சிறுநீர் அகத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. ஆன்டி லிபிடமிக் என்று சொல்லுகின்ற வகையிலே அதிகமான கொழுப்பு சத்துவம் உடலிலே சேர்ந்திருக்கின்ற பொழுது அந்த கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. குறிப்பாக ட்ரைகிளிசரைட்ஸ், LDL என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து HDL என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிபிட் என்கின்ற நல்ல கொழுப்பு சத்துவத்தை பெருக்குவதாக இது விளங்குகிறது. அதோடு கூட இதில் இருக்கின்ற குளோரோஃபில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதில் இருக்கின்ற லைகோபீன் என்ற சத்துவம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நோய் வாராமல் தடுக்கிறது. குறிப்பாக புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடல் புண்களை ஆற்றுகின்ற அளவுக்கு இதில் நார் சத்துவமும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய புற்று தடுக்கக்கூடிய மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருப்பதனாலே இதை அடிக்கடி பருப்பிலே இட்டு சாதாரண கீரையை போல உண்பதினாலே குடல் புண்களை ஆற்றுகிறது. இந்த கொலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. குருதியிலே சேர்ந்திருக்கின்ற சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. உடலிலே தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளி சிறுநீர் பெருக்கியாக இது திகழ்கிறது. கண் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இது விளங்குகிறது. ஏதேனும் விஷங்கள் உணவு மூலமாகவோ மருந்து மூலமாகவோ குருதியிலே சேர்கின்ற பொழுது இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷ முறிப்பானாகவும் விளங்குகிறது. இந்த குப்பை கீரை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு குப்பை கீரையோட மருத்துவ குணங்கள் என்ன, குப்பை கீரையோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம குப்பை கீரையை பயன்படுத்தி அலர்ஜினால உண்டாகக்கூடிய அதிகப்படியான தும்மல், இருமல் போன்ற பிரச்சனைகளையும் அலர்ஜினால தோல்ல ஏற்படக்கூடிய சிவப்பு தன்மையும் சரி செய்யக்கூடிய ஒரு தீநீர், சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு தீநீர் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குப்பைக்கீரை, சீரகம், மிளகு, பூண்டு, கல்லுப்பு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டு பற்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம், கொஞ்சமா கல்லுப்பு, 2 சிட்டிகை அளவு மிளகுத்தூள். இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க குப்பை கீரையோட இலை, தண்டு எல்லாமே சேர்க்கலாம். நம்ம இந்த குப்பை கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிட்டாலே அதோட ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. சிறுநீர் தாரை எரிச்சல் இருக்கும்போது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னாலேயோ அல்லது சூட்டுனாலேயோ சிறுநீர் சுருக்கு இருக்கும் பொழுது நம்ம குப்பை கீரையை தண்ணியில் இட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சோம்னா சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு டயூரெட்டிக்கா அது செயல்படும். கை கால் வீக்கம், முக வீக்கம் இருந்தாலும் இந்த குப்பை கீரை, அதோட தண்டு இதெல்லாம் நம்ம நீர்ல இட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதே போல தொடர்ந்து இருமல், அலர்ஜினால வரக்கூடிய அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் மற்றும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இவை இரண்டுக்குமே குப்பைக்கீரையை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். அலர்ஜினால உண்டாகக்கூடிய அர்டிகேரியா, எக்ஸிமா போன்ற பிரச்சனைக்கும் நம்ம இதை மருந்தா பயன்படுத்தலாம். அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ்க்கும் இதை நம்ம இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம குப்பைக்கீரையோட மிளகு, சீரகம், பூண்டு, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்த கஷாயம் நல்லா கொதிச்சதும் நம்ம வடிகட்டி இதை குடிக்கலாம். இந்த குப்பைக்கீரையோட இலையை நம்ம தோல் நோய்களுக்கான மேல் பூச்சா பயன்படுத்தலாம். நமக்கு ஏதாவது பூச்சிக்கடினாலேயோ அல்லது சன்லைட் அலர்ஜினாலேயோ, கெமிக்கல் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜினால தோல்ல அரிப்பு, சிவப்பு தன்மை, நமைச்சல் இதெல்லாம் வந்ததுன்னா இந்த குப்பைக்கீரையை அரைச்சி அதோட சாறை எடுத்து நம்ம நமைச்சல் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணோம்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த நமைச்சல் கம்மியாக ஆரம்பிக்கும். அதே போல இந்த குப்பைக்கீரையோட விதைகளை எடுத்து நம்ம அதை தேங்காய் எண்ணெயில இட்டு வெயில்ல வச்சு எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு வரும் பொழுது தலையில இருக்கக்கூடிய பூஞ்சை காளான் தொற்றுகளை சரி செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும். அதே போல இந்த குப்பைக்கீரையோட இலைகளை எடுத்து அதை விளக்கெண்ணெய் மற்றும் மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு
நம்ம காலில் ஏற்படக்கூடிய சேற்று புண்ணுக்கும் பூஞ்சை காளான் தொற்றுக்கும் மருந்தா பயன்படுத்தலாம். வெளிப்பூச்சி மருந்தா பயன்படுத்திட்டு வரும்போது சேற்று புண்ணில் ஏற்படக்கூடிய தொற்று சரியாகும், நமச்சலும் சரியாகும், சீக்கிரமா அந்த புண்ணு ஆறிடும். இப்போ குப்பைக்கீரை கஷாயம் தயாராயிடுச்சு, வடிகட்டிடலாம். இதை குப்பைக்கீரை, மிளகு, சீரகம், பூண்டு, கல்லுப்பு சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய தொற்றுகளையும் சிறுநீர் சுருக்கையும் சரி செய்யக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல அலர்ஜினால உண்டாகக்கூடிய அதிகப்படியான தும்மல், இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும். அன்பான நேயர்களே, அமராந்தஸ் விரிடிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிக்வீட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது குப்பைக்கீரை என்று தமிழிலே நாம் குறிப்பிடுகின்ற ஒன்று. இந்த குப்பைக்கீரை அரைக்கீரையை போல ஒரு அற்புதமான இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மைகளையும் விட்டமின்களையும் மிகுதியாக பெற்றிருக்கிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதனுடைய தீநீரை நாம் உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது எஸ்டிடி என்று சொல்லுகின்ற செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்கின்ற வகையிலே பால்வினை நோயினாலே வந்த ஒழுக்கு, கொனேரியா என்கின்ற ஒழுக்கு, லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு, இவற்றை போக்குகின்ற ஒன்றாக திகழ்கிறது. இது ஒரு ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே டையூரிட்டிக் என்கின்ற நிலையிலே இருந்து சிறுநீர் பெருக்கி கற்களை கரைப்பதாக விளங்குகிறது. அதோடு கூட இது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும், இதில் இருக்கின்ற நார் சத்துவம் என்பது மலச்சிக்கலை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே இதை மேற்பூச்சாக நாம் அரைத்து பூசுகின்ற பொழுது சில்விஷங்கள் என்று சொல்லுகின்ற சிறு சிறு பூச்சியுடைய கடிகள், வண்டு, தேள் இவைகளினாலே ஏற்பட்ட கொட்டு, இதனாலே ஏற்பட்ட துன்பம் இவற்றை மேற்பூச்சாக பூசுகின்ற நிலையிலே இந்த குப்பைக்கீரை சரி செய்கின்ற ஒரு மருந்தாக விளங்குகிறது. குறிப்பாக உச்சி முதல் பாதம் வரையிலே நமக்கு பல்வேறு மருத்துவ குணங்களை தந்து நோய் வாராமல் தடுக்கின்ற ஒரு உணவாக, மருந்தாக இது பயன் தருவதனாலே குப்பையிலே இருக்கின்ற கீரை என்று ஒரு பொருள் தந்தாலும் குப்பைக்கு போகின்ற மேனியை, எப்படி குப்பை மேனியை மினுமினுக்க செய்கிறதோ அதுபோல இந்த குப்பை கீரை உடலை விரைவில் குப்பைக்கு போகாமல் வாழ வைக்கிறது. அதாவது அதிகமான ஆயுளை, லாஞ்சிவிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். அதிகமான ஆயுளை தரக்கூடிய அருமருந்தாக இந்த குப்பைக்கீரை விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்றாடம் இல்லை என்றாலும் வாரம் ஓரிரு நாட்கள் இந்த குப்பைக்கீரையை நாம் பயன்படுத்துவதனாலே குறிப்பாக பல்வேறு தோல் நோய்களிலே இருந்து, உறுப்புகளிலே ஏற்படுகின்ற நோய்களிலே இருந்து புற்று வாராமல் தடுக்கின்ற வரையிலே இது நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, குப்பைக்கீரை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.